ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மார்கபந்து ஸ்தோத்திரம். மார்கபந்து பஞ்சரத்னமாலானும் மார்கபந்து பஞ்சரத்ன ஸ்தவம் அப்படின்னும் அழைக்கப்படுற இந்த ஸ்ரீ மார்கபந்து ஸ்தோத்திரம் அப்படிங்கிற பவர்ஃபுல்லான ஸ்லோகமானது மகா ஞானி அப்பைய தீட்சிதர் அவர்களால இயற்றப்பட்டிருக்கு. இந்த ஸ்லோகமானது பிறப்பிலிருந்து இறப்பு முடிய தொடர்கின்ற ஒரு தெய்வீக துணைய குறிக்கிறது. வாழ்க்கை அப்படிங்கறதே ஒரு பயணம். அந்த பயணத்துல நம்மளுக்கு துணையா ஒரு நண்பனா இருந்து நம்மள காப்பவர் அந்த ஈஸ்வரன் தான். அதாவது அந்த மார்கபந்து தான். மார்க்கம் அப்படின்னா பாதை, பந்துனா உற்ற நண்பன். இந்த ஸ்லோகம் ஏதோ ஒரு பயணத்துக்கு முன்னால சொல்ற ஒரு பிரார்த்தனை அப்படின்னு நினைக்காதீங்கோ. நம்மளோட 3 பயணங்களுக்கு துணையா வர அந்த ஈஸ்வரனை நோக்கி பாடப்பட்டு இருக்கு. ஈஸ்வரன் எங்கேயோ தூரத்துல இருக்கார் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அது இல்லவே இல்ல. ஒத்தொத்தருக்குள்ளேயும் பரமாத்மாவா அந்தர்யாமியா வீற்று இருக்கார் அவர். நம்மளுக்கே நம்மள தெரியாத அளவுக்கு உள்ளும் புறமும் நம்மள அறிஞ்சவர் அவர் மட்டும்தான். நம்மளோட மனத்துல உண்டார பயம், குழப்பம், பலம் எல்லாத்தையும் நன்னா தெளிவா அறிந்தவர் அப்படிங்கறதால எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மள வழி நடத்த தகுதியான ஒரே உண்மையான நண்பன் அவர் மட்டும்தான். நம்மளோட 3 விதமான பயணங்கள் என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அன்றாட பயணம். அன்றாடம் நம்ம வாழ்க்கையில மேற்கொள்கின்ற பயணங்கள். 2வது சம்சார பயணம். இன்ப துன்பங்கள் எல்லாம் நிறைஞ்சு இருக்கிற இந்த வாழ்க்கை அப்படிங்கிற பெருங்கடலை எப்படி கடக்கிறதுன்னு தெரியாம இருக்கிற அந்த ஒரு குழப்பமான ஒரு பயணம். இறுதி பயணம். இந்த பூ உலக வாழ்வை முடிச்சுண்டு ஆத்மா தனியா புறப்படுறப்ப உற்றாரோ உறவினரோ யாரும் இருக்க மாட்டா, யாரும் துணையா வரமாட்டா. இந்த 3 பயணங்கள்லயும் நம்மளோட கைய பிடிச்சு அழைச்சுண்டு போற ஒரே பந்துவான அந்த மார்க்க பந்துவ துதிக்கிற இந்த ஸ்லோகத்துல நம்ம ஒரு அடியும் இந்த வாழ்க்கையில எடுத்து வைக்கிறப்போ நமக்கு தெரியாத பலவிதமான சவால்கள் வந்துட்டே இருக்கு. எனக்கு பின்னாடியும் அவர் இருக்கார், எனக்கு முன்னாடியும் அவர் இருக்கார், எனக்கு உள்ளேயும் அவர் இருக்கார் அப்படின்ற ஒரு நம்பிக்கைய கொடுத்து ஒரு அபயத்தையும் அளிக்கிறார். இந்த 6 ஸ்லோகங்களும் ஒரு ஆன்மீக பாதுகாப்பு வளையத்தை நம்மளுக்கு உருவாக்குறது. முதல் ஸ்லோகத்துல நம்மளோட ஆசைகளை எல்லாம் எரிக்கிறார். 2வது ஸ்லோகத்துல பயத்தை போக்குறார். 3வது ஸ்லோகத்துல நம்மளுக்கு ஒரு வலிமையை தரார். 4வது ஸ்லோகத்துல ஒளிய காட்டுறார். 5வது ஸ்லோகத்துல நிதானத்தை தரார். 6வது ஸ்லோகத்துல வெற்றியை நிச்சயிக்கிறார். அந்த மார்கபந்து ஸ்தோத்திரத்தை இப்ப நம்ம அர்த்தத்தோட கத்துக்கலாம். சம்போ மகாதேவ தேவ சிவ சம்போ மகாதேவ தேவேஷ சம்போ சம்போ மகாதேவ தேவ பாலாவனம்ர கிரீட்டம் फालनेत्राचिषा दग्ध पञ्चेषु कीटम् शूलाहतारातिकूटम् शुद्धमध्येन्दुचूडम् भजे मार्गबन्धुम् शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव अङ्गे विराजद्भुजङ्गम् अभ्रगङ्गातरङ्गाभिरामोत्तमाङ्गम् ओङ्कारवाटीकुरङ्गम् सिद्धसंसेविताङ्घ्रिम् भजे मार्गबन्धुम् शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव नित्यं चिदानन्दरूपम् निन्मुताशेषलोकेश वैरिप्रतापम् कार्तस्वरागेन्द्रचापम् कृत्तिवासम् भजे दिव्यसन्मार्गबन्धुम् शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव कन्दर्पदर्पघ्नमीशम् कालकण्ठं महेशं महाव्योमकेशं कुन्दाभदन्तं सुरेशं कोटिसूर्यप्रकाशं भजे मार्गबन्धुं शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव
மந்தாரபூதேருதாரம் மந்தராகேந்திரசாரம் மகாகௌரியதூரம் சிந்தூரதூர பிரச்சாரம் சிந்துராஜாதிதீரம் பஜே மார்கபந்தும் சம்போ மகாதேவ தேவ शिव शंभो महादेव देवेश शंभो शंभो महादेव देव अप्पय्ययज्वेन्द्र गीतम् स्तोत्रराजं पठेत् यस्तु भक्त्या प्रयाणे तस्यार्थ सिद्धिं विधत्ते मार्गमध्ये भयं चाशुतोषो महेशः शंभो महादेव देव शिव शंभो महादेव देवेश शंभो शंभो महादेव देव शंभो महादेव देव शंभो महादेव देव फाल अवनम्रत किरीटम फाल नेत्र अर्चिषा दग्ध पंच इषु कीटम शूल आहत अराति कूटम शुद्धम अर्ध इंदु चूडम பஜே மார்க பந்தும். பால அவனம்ரத் கிரீட்டம், நெற்றியில் தழைந்து உள்ள ஒரு கிரீட்டத்தை அணிந்துள்ளவர். பால நேத்திர, நெற்றியில உள்ள கண்ணினால, அர்ச்சிஷா, அர்ச்சிங்கிறது ஒரு பொறி, ஒரு கனல், அதனால தக்த பஞ்ச இஷு கீட்டம். பஞ்ச இஷு அப்படிங்கிறது பஞ்சபாணன் மன்மதன். அவனை ஒரு கீட்டம், ஒரு புழு மாதிரி, ஒரு பூச்சி மாதிரி ஒரு நொடியில எரிச்சுட்டார். சூல ஆகத்த அராதி கூட்டம், சூலத்தினால சத்ரு கூட்டத்தையே அழித்தவர். சுத்தம் அர்த்த இந்து சூடம், ரொம்ப சுத்தமான பிறை சந்திரனை திருமுடியில் சூடி கொண்டு உள்ளவருமான அந்த மார்க பந்துவினை நான் பஜிக்கின்றேன் அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல சொல்றார். நெற்றியில கொஞ்சம் தழைந்திருக்கிற கிரீட்டம்னு சொல்றாரு. அதாவது எப்பொழுதுமே அம்மா தன்னோட குழந்தை கிட்டக்க பேசித்துன்னு சொன்னா, இல்ல ஏதாவது சொல்ல வருதுன்னு சொன்னாலே கொஞ்சம் தலையை எப்படி லேசா குனிஞ்சு கேப்பா இல்லையா, அந்த மாதிரி இவர் தன்னோட பக்தர்களுக்கோசரம் எப்பொழுதும் கொஞ்சம் தலைய கீழே இறக்கி கேக்குறார். அதனால்தான் அவரோட கிரீட்டம் கொஞ்சம் தழைந்த மாதிரி காணப்படுறது. இங்க மன்மதனா எரிச்சாருன்னு சொல்றாரு. மன்மதன்னாலே காமம், நம்மளோட காமங்கள் அனைத்தையும் தன்னோட ஞான கண்ணுனால ஒரு சிறு பூச்சியை எரிக்கிற மாதிரி எரிச்சுடுறார். அராத்தி கூட்டம், சத்ருக்கள் கூட்டம் அப்படிங்கிறது நமக்கு உள்ள இருக்கிற சத்ரு கூட்டம். கோபமோ அறியாமையோ அகங்காரமோ எதுவா வேணா இருக்கலாம். அந்த சத்ரு கூட்டத்தை அழிப்பவர். நம்மளோட அலைபாயிர மனச குறிக்கிற அந்த சந்திரனை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருக்கார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுக்கு பயணத்துல தேவையான ஒரு அமைதியையும் நிதானத்தையும் அவர் கொடுக்கிறார். அப்பேற்பட்ட அந்த மார்க பந்துவ நான் பஜிக்கிறேன்னு சொல்றேன். அங்கே விராஜத் புஜங்கம் அப்ரகங்காதரங்க அபிராம உத்தம அங்கம் ஓம்கார வாட்டி குரங்கம் சித்த சம்சேவித அங்கிரிம் பஜே மார்க பந்தும். தன்னோட அங்கத்துல பாம்புகளை ஆபரணமா அணிஞ்சுட்டு இருக்கார். அப்ரகங்கா, அலைகளுடைய ஆகாச கங்கைய அணிந்து கொண்டிருக்கின்ற திருமுடியினை உடையவர். உத்தம அங்கம்ங்கிறது சிரச குறிக்கிறது. அபிராம உத்தம அங்கம், மிக அழகிய திருமுடியினை உடையவரும். ஓம்கார வாட்டி குரங்கம், ஓம்காரம் அப்படிங்கிற ஒரு வாட்டி, ஒரு உத்தியானத்துல துள்ளி ஓடுகின்ற மான் ஆனவரும், சித்தர்களால மீண்டும் மீண்டும் சேவிக்கப்படுகின்ற திருவடிகளை உடையவருமான அந்த மார்கபந்துவினை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்றார். பாம்புனா எல்லாருக்கும் பயம்தான் வரும், ஆனா அதையே அவர் ஆபரணமா அணிஞ்சுட்டு இருக்கார். நம்ம பயணத்துல எதை பார்த்து பயப்படுறோமோ அந்த பயத்தையே தன்னோட அணிகலனா உடையவர். அலைபாயிர கங்கை அவரோட தலையில இருக்கிறதுனால நம்மளோட பயணத்தின் பொழுது நமக்கு குளிர்ந்த மற்றும் தெளிவான புத்தியை தரார். பயணியோட மன உளைச்சலை நீக்கிறார். பிரபஞ்சமே ஆதி ஒலியான ஓம் அப்படிங்கிற அதிர்வு, அந்த அதிர்வுல துள்ளி விளையாடுற ஒரு மான் போல இருக்கார். அப்பேற்பட்ட அந்த மார்கபந்துவை நான் வணங்குகின்றேன். நித்யம் சித் ஆனந்த ரூபம் நின்ஹுத அசேஷ லோக ஈஷ வைரி பிரதாபம் கார்த்தஸ்வர அக இந்திரசாபம் கிருத்திவாசம் பஜே திவ்ய சன்மார்க பந்தும். நித்தியம் சிதானந்த ரூபம், எப்பவும் சிதானந்த ரூபமாக விளங்குபவரும். நின்ஹுத அசேஷ லோக ஈஷ வைரி பிரதாபம், தேவேந்திரன் முதலான அனைத்து உலகத்தின் ஈஸ்வரர்களோட எதிரிகள் அனைவரையும் அழித்த பிரதாபத்தினை உடையவரும். கார்த்தஸ்வர அப்படின்னா தங்கம், தங்கம் போன்ற அக மலை, மேருமலை. அந்த மேருமலையே
தன்னுடைய வில்லாக ஏந்தியவரும், கிருத்திவாசம் யானையோட தோலை தன்னோட ஆடையாக அணிந்துள்ளவரும், திவ்ய சன்மார்க்க பந்தும் திவ்யமான ஒரு சன்மார்க்கத்தை காட்டிக் கொடுக்கும் பந்துவானவருமான அவரை நான் பஜிக்கின்றேன் அப்படின்னு சொல்றேன். எந்த காலத்திலையும் மாறாத அழிவில்லாத சித்து மற்றும் ஆனந்த வடிவு ஆனவர். அதாவது பயணம் அப்படின்னா ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போறது இல்லையா? ஆனா ஈஸ்வரன் ஆனவர் மாற்றத்திற்கே உட்படாதவர், நித்தியமா இருப்பவர். பாதைகள் எல்லாம் மாறிண்டே இருக்கலாம், ஆனா ஈஸ்வரன் என்றும் மாறாதவர் அப்படிங்கறது இது குறிக்கிறது. தேவர்களோட தலைவரான இந்திரனோட எதிரிகளையே அழிக்கும் அவருக்கு சாதாரண மக்களான நம்மளோட எதிரிகளை அழிக்கிறதுக்கு எவ்வளவு நாழி ஆக போறது இல்லையா? அது ஒண்ணு. இன்னொன்னு இந்த உலகத்துல இருக்கிற வெளியில காணப்படுற பகைவர்களை அழிக்கிற இவர் நமக்கு உள்ள தெரிஞ்சுட்டு இருக்கிற தீய எண்ணங்கள் அப்படிங்கிற பகைவர்களையும் அழிச்சிடுவார் அப்படிங்கிறது நிச்சயம். அப்புறம் வளைக்க முடியாத அந்த மேரு மலையே வில்லாக உடையவர் அப்படின்னா எவ்வளோ வலிமையானவர் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்பேற்பட்ட வலிமை உடையவர் நம்மளோட பயங்களையோ நம்மளோட தடைகளையோ பொடி பொடியா தகர்த்துடுவாருங்கிறதுல ஐயமே வேண்டாம். அப்பேற்பட்ட அந்த சன்மார்க்க பந்துவ நான் வணங்குகிறேன்னு சொல்றாரு இதுல. கந்தர்ப்ப தர்ப்பக்னம் ஈஷம் காலகண்டம் மகா ஈஷம் மகாவியோமகேஷம் குந்த ஆப தந்தம் சுர ஈஷம் கோட்டி சூரிய பிரகாசம் பஜே மார்க பந்தும். கந்தர்ப்பன் மன்மதன் அவனோட தர்ப்பத்தை கணம் அழித்த ஈஸ்வரனை, காலகண்டம் காலக்கூட்ட விஷத்தை விழுங்கியதால் காலகண்டர் ஆனவரும், மகேஸ்வரனும், மகாவியோமகேஷம் இந்த ஆகாசத்தினையே கேசமாக உடையவரும், குந்த ஆபதந்தம் குந்த புஷ்பம் போன்ற ஒளிமிக்க பற்களை உடையவரும், சுர ஈஷம் சுரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனும், கோட்டி சூரிய பிரகாசம் கோட்டி சூரியனை போன்ற பிரகாசம் பொருந்தியவருமான மார்கபந்துவினை நான் பஜிக்கின்றேன். அதாவது இதுல நம்மளுக்கு அவர் ஒளி காட்டுறார் பயணத்தின் பொழுது. அததான் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். ஆகாயத்தையே ஜடாமுடியா வச்சுட்டு இருக்காரு இல்லையா? நம்ம இப்படி நிமிந்து பார்த்தாலே ஆகாசம் தான் தெரியும். அந்த ஆகாசம் அந்த ஜடாமுடிக்குள்ள நம்மள ப்ரொடெக்டடா வச்சுட்டு இருக்க. சோ எந்த விதமான கெடுதல்களும் நம்மளுக்கு சேராது. இந்த உலகத்தையே காக்கிறதுக்கு ஆலகால விஷத்தை அருந்தியவர். அப்பேற்பட்ட அவர் நம்மளோட பயணத்துல வர ஆபத்துகளை எல்லாம் ரொம்ப ஈஸியா தகர்த்து நம்மள காப்பாத்திடுவார். மன்மதனோட தர்ப்பத்தை மட்டும் அடக்கல, நான் அப்படிங்கிற நமக்குள்ள இருக்கிற அந்த அகங்காரத்தையும் தகர்ப்பவர். ரொம்ப கடுமையான அசுரர்களை மட்டும் அழிப்பவரா இல்ல இவர், பக்தர்களுக்கெல்லாம் மல்லிகை மாதிரி மென்மையான ஒரு புன்னகையை வீசி அருள் செய்பவர் அப்படிங்கறது அந்த குந்தாபதந்தம் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்துறது. மந்தார பூதேர் உதாரம் மந்தர அக இந்திர சாரம் மகாகௌரி அதூரம் சிந்தூர தூர பிரச்சாரம் சிந்துராஜ அதி தீரம் பஜே மார்க பந்தும். மந்தார மரம் அப்படிங்கிறது கற்பக விருட்சத்தை குறிக்கிறது. அந்த கற்பக விருட்சத்தை மாதிரி பக்தர்களுக்கு வாரி வழங்குபவர். மந்தர அக இந்திரசாரம், அகங்கிறது மலை, மந்தர மலையை போன்ற ஒரு வலிமையும் உறுதியும் உடையவர். மகாகௌரி அதூரம், மகாகௌரியான பார்வதி தேவியை விட்டு பிரியாம எப்போதும் இருக்கார். அதனால கருணையும் கூடவே வருது அவருக்கு. சிந்தூர தூர பிரச்சாரம், சிந்தூரம் மாதிரியான சிவந்த திருமேனியை உடையவர். சிந்துராஜ அதி தீரம், சிந்து அப்படிங்கிறது சமுத்திரம், சமுத்திரராஜனை போன்ற ஆழமான அமைதியும் எல்லையில்லாத கம்பீரமும் உடையவர். பஜே மார்க பந்தும். பக்தர்களுக்கு எது தேவைப்படுறதோ அத உடனடியாக கற்பக விருட்சம் மாதிரி வழங்குபவர். எப்படி ஒரு மலையானது புயலையோ மழையையோ தாங்கி நிற்கிறதோ அந்த மாதிரி நம்மளோட பயணத்துல எந்த விதமான ஒரு இடைஞ்சல் வந்தாலும் அதிலிருந்து நம்மள காப்பாத்துவார். அம்பாளோட எப்பொழுதும் சேர்ந்து இருப்பதால தாயுள்ளமும் உடைய ஒரு தந்தையை போன்றவர். கடல் அலை பாய்ந்துட்டே இருந்தா கூட ஆழத்துல எவ்வளவு அமைதியா இருக்குமோ அதே மாதிரி ஈஸ்வரனானவர் நம்மளோட பயணத்துல அலைகள் மாதிரி துன்பங்கள் கொண்டே இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தீர்த்து ஒரு ஆழமான அமைதியை தரர், ஒரு நிதானத்தை தரர். அப்பையே யஜ்வேந்திர கீதம் ஸ்தோத்ரராஜம் பட்டேத் யஹ து பக்தியா பிரயாணே தஸ்ய அர்த்த சித்திம் விதத்தே மார்க மத்தியே அபயம் ச ஆசுதோஷக மகேஷக. அப்பைய தீட்சிதர் அப்படிங்கிற பண்டிதரானவர்
நிறைய யாகங்களையும் செய்தவர். அவரால பாடப்பட்ட இந்த கீதமானது ஸ்தோத்திரராஜம், ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிற இந்த மார்கபந்து ஸ்தோத்திரத்தினை யஹ பட்டேத், எவர் ஒருவர் படிக்கின்றாரோ, எப்படி? பக்தியா, பக்தியுடன், பிரயாணே, பிரயாணத்தின் பொழுது. நம்ம 3 பயணங்கள் முன்னாடியே பார்த்தோம். தினம் தினம் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செஞ்சோம்னா 3 பயணங்கள்லையும் அவர் நிச்சயமா துணை இருப்பார். தஸ்ய அர்த்த சித்திம், எவர் ஒருவர் படிக்கின்றாரோ அவர் அர்த்த சித்தி கிடைக்க பெறுவார். விதத்தே, அது மட்டும் இல்ல, மார்க்க மத்தியே அபயம், செல்லும் வழியில் அபயத்தினையும் யார் அளிக்கிறா? ஆசுதோஷக மகேஷக, மிக எளிதில் சந்தோஷம் அடையக்கூடிய அந்த ஈஸ்வரனான மகேஸ்வரன் இவை அனைத்தையும் வழங்குவார் அப்படின்னு சொல்லி இந்த ரொம்ப அழகான ஸ்லோகத்தை நிறைவு செய்யற. ஸ்ரீ மார்கபந்தவே நமஹ.